ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த பார்ட் 62 டெய்லி நம்ம 5 கொஷின்ஸ் லெவலில் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 61 பார்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த மீடியத்தில் வேணுமோ அந்த மீடியத்தில் டெஸ்ட் எழுதிட்டு நோட் பண்ணுங்கள். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்னி இனப்பெருக்கத்தை கண்டுபிடித்த ஆண்டு ஏதுன்னு கேட்குறாங்க. 1895, 1845, 1745, 1748 கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை 1745 தான் சரியான விடை. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம். விந்தக நுண்குழல்கள், விந்தக மேல் சுருள் குழல், விந்து நாளம், இந்து பையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விந்தக மேல் சுருள் குழல் தான் முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும். ஓகேங்களா? தேர்ட் கொஷின் பாருங்கள். ஆண் பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரான் சுரக்கும் இடம். செருடொலி செல்கள், விந்தக மேல் சுருள் குழல், லீடிக் செல்கள், புரோஸ்டேட் சுரப்பி. இதுக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லீடிக் செல் தான் டெஸ்டோஸ்டெரான் சுரக்கும் இடம். ஓகேங்களா? விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி எதுன்னு கேட்குறாங்க. விந்து பை, புரோஸ்டேட் சுரப்பி, பல்போ யூரித்ரியல் சுரப்பி, கோலை சுரப்பின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் இதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு புரோஸ்டேட் சுரப்பி தான் இதுக்கு துணை சுரப்பி. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். பெண்ணின் சுமரி எவ்வுறுப்புக்கு ஒப்பானது? சில நேரத்தில் சிம்பிளான கொஷின் இருக்கும், அதே நம்மளுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் பாருங்கள். விதைப்பையா, சிறுநீர் வடி குழலா, ஆண்குறியா, விந்தகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணின் சுமரி உறுப்புக்கு ஒப்பானது ஆண்குறி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆண்குறியை தான் பெண்ணின் சுமரி உறுப்புக்கு ஒப்பானதுன்னு கேட்குறாங்க. ஓகே மை டியர்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.